இதுக்கு நான் என்ன சொல்லட்டும்? இல்ல நீங்க கேஷுவலா கடமை இருங்க. நீ பாருப்பா, நீ போய் வக்கீல பாரு, அவரை கூட்டிட்டு வா. அவர் கையில நாங்க திருப்பி வக்கீல பார்த்தா அவரை கூட்டிட்டு வா. பெரியப்பா ஆபரேஷனுக்கு வித்தியாசம் பார்த்தா சித்தப்பா கூட்டிட்டு வாங்க, அவர்கிட்ட நாங்க பண்ணீங்கன்னா இன்னையே இன்னையே அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. வண்டி சவுண்ட் இவரை பார்க்குவா. இது கொஞ்சம் மாத்திங்க. அவர் சொன்ன மாதிரி தான் மேடம். விட்டு உள்ள போயிட்டு வரலாம். என் பைக் அப்படி போட்டாங்க மேடம். ஒரு நிமிஷம் மேடம் சொல்றேன் மேடம். கூகுளில் போய் சர்ச் பண்ணி கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்க. கோல்டு 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 ரேட். ஒரு நிமிஷம் மேடம். நான் ஒரு பைக் வச்சிருந்தேன் மேடம். கடை வாசலில் விட்டு ஆப்ரேஷன் என்ன மேடம் பேசுறாங்க? கடையில போய் விசாரிச்சீங்கனாலும் ஒரே ரேட்டு மாறுது. ஒரே தான் சொல்லுவாங்க. அது எப்படி டிஃபரெண்ட் அமௌண்ட்? அது எப்படி டிஃபரெண்ட் அமௌண்ட் வாங்கி தர முடியும்? அதுக்கும் எங்க பெரிய பல வித்தியாசம் வருது சார். அவர் அவ்வளவு புத்திசாலி எல்லாம் கிடையாது. ஹார்ட் ஆபரேஷன் நடந்ததெல்லாம் ஒண்ணுதான். அது எடுக்கணுமா? ஹாஸ்பிட்டல் சித்தப்பா எப்பா 2 ஹாஸ்பிட்டலுக்கு போனமே. ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் பண்ண ஹாஸ்பிட்டல் என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் ஏமாத்துனாங்க. ஹாஸ்பிட்டல்ல சார் ஹாஸ்பிட்டல்னா சாரி விசாரிச்ச ஹாஸ்பிட்டல் 17 ஹாஸ்பிட்டல் விசாரிச்சோம்ல, அது வேற ஹாஸ்பிட்டல். கடமை. ட்ரெயின்ல பிஸ்கட் கொடுத்து ஏமாத்துற மாதிரி நம்ம வீட்ல இருந்தாலும் நாடு நல்லா இருந்தா போதும். வணக்கம் மேடம். நாடு